சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. யாரை கேட்டு நீ போட்டோ எடுக்கிற? யாரை கேட்டு நீ போட்டோ எடுக்கிற? ராபிடோ ஓட்டறவனா ராபிடோ ஓட்டறவங்க கிட்ட போய் கேளு. நிறுத்தியா? வண்டி வரங்கட்டியா? வண்டி வரங்கட்டியா நீ? இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பிரபல இன்ஃப்ளூயன்சராக வலம் வருபவர்கள் அஸ்வதியா திவாதியா தம்பதியினர். காமெடி வீடியோக்கள், வீலாக் வீடியோக்களை இவர்கள் பதிவிட்டு வருகின்றனர். ஒரு வீடியோவில் பாக்கெட்டில் என்ன இருக்கிறது என திவாதியா கேட்க, பான்பராக் என அஸ்வதியா சொல்லும் வீடியோ 16 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இந்நிலையில் அஸ்வதியா திவாதியா இருவரும் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ வெளியிட்டனர். அண்மையில் தனக்கு ஒரு விபத்தில் கையில் அடிபட்டதால் மருத்துவமனைக்கு பைக்கில் மனைவியோடு சென்று கொண்டிருந்தேன். அப்போது கோவையில் உள்ள சிக்னல் ஒன்றில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் தன்னிடம், டேய் நீ ராபிடோ ஓட்டுறியா என கேட்டதாக திவாதியா தெரிவித்தார். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சிக்னல் நின்று இருக்கும்போது ஒரு ஆட்டோக்கார் வந்து, டேய் நீ பைக் டாக்ஸி தானான்னு கேட்குறாரு. அப்போது பைக்கில் பின்னால் அமர்ந்திருந்த அஸ்வதியா, இல்லை இது எங்களுடைய சொந்த வாகனம், பைக் ஓட்டுவது எனது கணவர்தான், நாங்கள் மருத்துவமனைக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் என சொன்னதாகவும், அப்போது நல்லவர் போல சரி சரி என கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஆட்டோ டிரைவர் தனது மொபைலை எடுத்து போட்டோ எடுக்க ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இது எங்களோட ஓன் வெஹிக்கல் தான். என் ஹஸ்பண்ட் இவருக்கு வந்துட்டு நாங்கள் டாக்டர் கிட்ட போகிறோம், கையடிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமனாக நான் சொல்கிறேன். அதுக்கு அவர் அப்படி நல்லவர் மாதிரி கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் ஆத்திரமடைந்த கணவன் மனைவி இருவரும் அந்த ஆட்டோ ஓட்டுநரை பைக்கில் விரட்டி சென்று ஆட்டோவை நிறுத்துமாறு கூற, அவர் நிறுத்தாமல் கிளம்பு கிளம்பு என்பது போல சென்றார். அப்போது நீ எப்படி ராபிடோ ஓட்டுறியா என கேட்டு, எங்களை போட்டோ எடுக்கலாம் என கணவன் மனைவி இருவரும் ஆட்டோ டிரைவரோடு வாக்குவாதம் செய்து கொண்டே மொபைலில் வீடியோ எடுத்தனர். சொந்த வண்டியில போயிட்டு இருக்கா, நான் என் குடும்பத்தோட போயிட்டு இருக்கேன், நீ எதுக்கு யாரை கேட்டியா நீ வீடியோ எடுத்த? நாங்க நிறுத்துங்கன்னு சொல்றோம், நாங்க பைக் டாக்ஸி கிடையாது, நிறுத்துங்க நிறுத்துங்க, எதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறீங்க? எங்கள் அனுமதி இல்லாமல் எங்களை அவர் போட்டோ எடுத்துள்ளார். இப்போது கூட அவர் மொபைலில் எங்கள் புகைப்படம் இருக்கலாம். ஆட்டோ ஓட்டுநர்கள், பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் பிரச்சனையில் பொதுமக்களாகிய எங்களிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? இவரை போல ஆட்டோ ஓட்டுநரால் தான் ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கே கெட்ட பெயராகிறது. இது போன்ற நபர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த வீடியோவில் இருவரும் தெரிவித்தனர். இந்த மாதிரி ஒரு சில ஆட்டோக்காரங்க பண்றதுனால எல்லா ஆட்டோக்காரங்களுக்கும் சேர்ந்துதான் கெட்ட பேர். எதுக்கு நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கறேன். அந்த போட்டோ அந்த ஆள் போன்ல இருந்தாலும் இருக்கலாம். மேபி பைக் டாக்ஸிக்கும் ஆட்டோக்கும் இருக்க பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணணும். இதனால பொதுமக்கள் தான் ரொம்ப வந்துட்டு இன்னைக்கு நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல சொல்றோம், ரொம்ப பாதிக்கப்படுறோம். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த அடாவடி ஆட்டோ ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.